கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த நற்செய்தியில என்னை பொறுத்த மட்டில் ஒருவருக்கு ஆண்டவர் பார்வை கொடுக்க விரும்பவில்லை, இரு குழுவினருக்கு பார்வை கொடுக்க விரும்புகிறார். முதலில் நம்ம பார்க்க போறது, பிறவியிலிருந்தே பார்வையோட பிறந்தவங்க தான், ஆனா சட்டத்தால் குருடாக்கப்பட்டவர்கள். சட்டம் அவர்களுடைய மனசுலையும் மூளையிலையும் தேங்கி இருப்பதால் அவர்களால் பார்க்க முடியவில்லை. குறிப்பாக கடவுளை பார்க்க முடியவில்லை, கடவுளின் செயல்களை பார்க்க முடியவில்லை. இரண்டாவது குழு, பிறவியிலிருந்தே குருடனாக இருந்த அந்த குருடன், அவருக்கு இயேசு பார்வை தருகிறார். இந்த இரண்டு பேருக்கும் பார்வை தர இயேசு முயற்சி எடுக்கிறார். அதை எப்படி நம்ம பார்க்க முடியுதுன்னா, இந்த குருடருக்கு அவர் இந்த சேரெல்லாம் உண்டாக்காமலே சாதாரணமாக பார்வையை கொடுத்திருக்கலாம். ஏன் இந்த சேரை உண்டாக்கணும்? இந்த சேரை உண்டாக்குவது இந்த முதல் குழுவுக்கு பார்வை கொடுப்பதற்காக, இந்த பரிசேயருக்கு பார்வை கொடுப்பதற்காக. ஏனென்றால் அது ஓய்வு நாள், சேர் உண்டாக்கக்கூடாது, அது வேலையாக கருதப்படும். ஆனால் இயேசு வேண்டும் என்ற சேரை உண்டாக்கி அந்த சேரும் உமிழ்நீரும் கலந்த அந்த சேற்றை அவருடைய கண்களில் பூசுகிறார். அன்புக்குரியவர்களே, இவர்கள் ஒரு நல்ல செயல் நடந்திருக்கிறது. என்னதான் சேறு பூசினாலும் கண் பார்வை பெற்றிருக்கிறார் இந்த பிறவி குருடன். அதை நினைத்து இவர்கள் கடவுளை போற்றி புகழ வேண்டும், கடவுளின் கரத்தை பார்க்க வேண்டும், கடவுளின் செயலை பார்க்க வேண்டும். அவர்களிடையே ஒரு பிளவு உண்டாயிற்று என்று நற்செய்தியாளர் சொல்கிறார். ஒரு சிலர் சொல்றாங்க, பரிசேயர் எப்பொழுது இவர் ஓய்வு நாள் சட்டங்களை கடைபிடிக்கலையோ இவர் கடவுளிடமிருந்து வந்தவராக இருக்க முடியாது. ஆனால் ஒரு சிலர், இன்னொரு குழுவினர் சொல்கிறார்கள், இல்லை, பாவியாகிய மனிதனால் இவ்வாறு வல்ல செயல்கள் செய்யவே முடியாது என்றாங்க. ஆனால் அன்புக்குரியவர்களே, என்னதான் இவர்களிடையே இந்த வாக்குவாதம் இருந்தாலும் அவர்கள் குருடராகவே இருக்க முடிவு செய்கின்றனர். இயேசு கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. இரண்டாவது யார் என்று பார்த்தால் இந்த பிறவி குருடன். அன்புக்குரியவர்களே, அவனிடம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? போய் கழுவு என்கிறார். சிலோவாம் குளத்துல போய் கழுவுன்னு சொல்கிறார். அதற்கு முன்பு சேரும் உமிழ்நீரும் இந்த எச்சிலும், இதை நாம் பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, சேரு எச்சில் இது ஒருத்தர் மேல பூசப்படுவது என்று அவரை கொஞ்சம் தாழ்த்தப்படுவதாகவும் அவருக்கு ஒரு வகையான ஒரு அவமான காரியமாகவும் தான் கருதப்படுகிறது. ஏன்னா யாராவது சேரை பூசிக்கிட்டா நம்ம அப்படிதான் நினைப்போம். ஒருத்தர் மேல எச்சு துப்புறது அதுக்கு அவரை அவமதிப்பதாக தான் கருதப்படும். அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் கடவுள் நம் கண்களை திறக்க நம்மை அடிமட்டத்திற்கு கொண்டு செல்வார், சேற்றில் விழச் செய்வார், சேறு நம் மீது பூசப்படும். அப்பொழுதுதான் சில நேரங்களில் நம்முடைய கண்கள் திறக்கும். எடுத்துக்காட்டாக திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரத்துல பவுலை பார்க்கிறோம். பவுல் தமஸ்கு நகருக்கு குதிரை மேலே ஏறி தான் போறார். அங்க போன உடனே அவருக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. அவர் ஆண்டவரை சந்திக்கிறார். ஆனால் அப்பொழுது அவரை பார்க்க முடியவில்லை, வெளிச்சம். அப்போ குதிரையிலிருந்து கீழே விழுகிறார். அந்த விழுவது அவர் பூமியில் விழுகிறார், மண்ணில் விழுகிறார், ஏன் சேற்றில் விழுகிறார் என்று கூட சொல்லலாம். கண் பார்வை தெரியல. அப்போ அவர் இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறார். அங்கே அனனியா என்ற ஒரு சகோதரர் ஒரு விசுவாசி அவருடைய கண்களில் ஜெபித்து, கண்கள் மேல் கரம் வைத்து ஜெபித்து அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த நற்செய்தியில பார்வை பெறுவதை விட எதை நற்செய்தியாளர் தெளிவாக சொல்கிறார் என்றால், கடவுளை காண்பது. இந்த முதல் குழு, குருடர் குழு, பரிசேயரால் கடவுளை காண முடியவில்லை இயேசுவிலே. ஆனால் இரண்டாவது, அதாவது இந்த பிறவி குருடன், அப்பொழுதுதான் அவன் பார்வை பெறுகிறான். அவனுக்கு சட்டம் தெரியாது, இறை வாக்குகள் தெரியாது, ஆனால் அவன் இயேசுவை கண்டுகொள்கிறான். எப்படி என்றால், இந்த பரிசேயர் கேட்பார், நீ என்ன சொல்கிறாய் என்று அவன் சொல்கிறான். அவர் ஒரு இறை வாக்கினர். இன்னும் நீங்க படிச்சுட்டே போனீங்கன்னா அவர் மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்வார் ஆண்டவரை. அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு குழுக்களையும் பாருங்களேன். ஆனால் இயேசு எல்லோருக்கும் பார்வை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் ஒரு குழு பார்வை வேண்டாம் என்று குருடராக இருக்கிறார்கள். அடுத்தது பிறவி குருடன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார், அவர் சொல்வதை செய்கிறார், அவர் இயேசுவை இறைவாக்கினராக பிறகு மெஸ்ஸியாவாக கண்டு ஏற்றுக்கொள்கின்றார். இந்த பகுதியிலிருந்து நமக்கு கொடுக்கப்படும் செய்தி என்ன? செய்தி என்ன அன்புக்குரியவர்களே? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமது கண்களையும் திறக்க விரும்புகிறார். அவரை பார்க்க நமக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஆண்டவர் நுழைந்து நம்மோடு நடந்து செல்கின்றார். சில நேரங்களில் நம்ம எப்படி குருடராகிறோம்னா, நம்ம நினைச்சது நடக்கல அப்படின்னா நம்ம குருடராகிறோம். அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்லிடுறோம், அவர் எதுவும் கேட்க மாட்டார், கடவுளுக்கு என் மேல அக்கறை இல்லை, எத்தனை பேர் சொல்கிறோம். எனக்கு ஒரு அனுபவம் சொல்லப்பட்டது. ஒரு குருமானவன், அவர் குருமான மடத்தில் படிக்கும் பொழுது அங்கிருந்த
குருக்கள் நினைத்தார்கள், இவர் இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தில் இருந்தால், இன்னும் ஒரு 2 வருடம் உலகத்தில் இருந்து காலேஜ் படிப்பை படித்தால் இன்னும் கொஞ்சம் அவருக்கு அந்த உலக அனுபவங்கள் கிடைக்கும், அது அவருக்கு தேவை. ஏன்னா ரொம்ப அவர் எளிமையானவராக இருக்கிறார். எளிமையானது மட்டுமல்ல, இந்த உலக காரியங்களை புரிந்து கொள்ளாதவராக இருக்கிறார் என்று நினைத்தார்கள். இவரை வீட்டுக்கு அனுப்பி 2 வருடங்கள் நீ படித்து விட்டு வா என்று சொன்ன உடனே இவருக்கு அவ்வளவு கோபம். இனி கடவுளும் இல்லை, திருச்சபையும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் என்று குருடராகிவிட்டார். அன்புக்குரியவர்களே, நம்ம பல நேரங்களில் நம்ம அன்பு செய்கிறவங்கள இழந்துட்டா, ஒரு நோய் வந்துட்டா, ஒரு நஷ்டம் வந்துட்டா, நம்ம கேட்டது கிடைக்கலனா நம்ம குருடராகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு தான் இருக்கிறேன், என் வெளிச்சம் உன்னோடு தான் இருக்கிறது. சங்கீதம் திருப்பாடல் 23, ஆண்டவரே என் ஆயன், எனக்கு ஏதும் குறையில்லை. எவர் ஒருவர் அவரை ஆயனாக பார்ப்பார்களோ அவர்கள் எப்பொழுதும் குருடராக மாட்டார்கள். அவர்கள் பார்வைகள் எப்பொழுதுமே அவர் மீது இருக்கும். இது அன்புக்குரியவர்களே, கேட்போம். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கொடுங்க. நான் எப்பொழுதும் உம்மை பார்க்கக்கூடிய ஒரு விசுவாசத்தை கொடுங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இதோ எங்கள் பார்வையை திறந்தருளும். எங்கள் கண்களிலும் எங்கள் இதயத்திலும் எங்கள் சிந்தனையிலும் சேற்றை பூசி இதோ எங்களை பார்க்க செய்தலும். உமது பிரசன்னம் எங்களோடு இருப்பதை காண செய்தருளும். நாங்கள் எப்பொழுதும் நீர் ஆயன், நாங்கள் ஆடுகள் என்ற விசுவாசத்தில் உமது பாதையில் நாங்கள் வழி நடக்க, உம்முடைய கோலும் நெடுங்கழியும் எங்களை தேற்றி வழி நடத்தும். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எத்தீங்குக்கும் அஞ்ச மாட்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு வாழ அருள் புரியும். அன்னை மரியே, எங்களுக்காக பரிந்து பேசும். அருளை இந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியிலாருக்கு எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.